செல்வ பிறந்தகை தவிர்த்து டெல்லியிலிருந்து யாருமே இதுக்கு பதில் சொல்லாதது ஏன் அப்படின்றதான பிரதான இது ஜனநாயக கூட்டணி அப்படின்னா நீங்க அப்படிதான் முதல்ல அதை அணுகணும். இங்க யாரும் மிரட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வரல. அதிமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே மிரட்டி அடிப்படையை வச்ச கூட்டணி தான். அந்த கட்சி விமர்சனத்தையே தாங்குவதற்கு முதுகெலும்பில்லாதவர்கள் எல்லாம் பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளி வீசுவதும் திமுக கொண்டு புதுசல்ல. திமுக இன்னைக்கு உண்மையை பேசின வரலாறே கிடையாது. ஒரே மேடையில் 2 பேரும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. என்ன சந்திச்சாலும் என்ன பிரதிபலிப்பு என்ன இருக்கு களத்துல? இது வெத்து பிம்பம் வீணா வெத்து வேட்டுது. இது போய் களத்துல எல்லாம் சேராது. வணக்கம் நேயர்களே, இது வார் ரூம். இன்றைய விவாத பொருள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, மறுமுனையில் சென்னையில் முதலமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்புன்னு பரபரப்பா அரசியல் கட்டம் நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தெளிந்த கூட்டணி எது, தெளிவாகாத கூட்டணி எது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விவாதிப்போம். அரங்கில் நம்மோடு திமுக தரப்பில் திரு துரை தமிழ்செல்வன், அதே போல அதிமுக தரப்பில் திரு கோவை சத்யன் இணைகிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல துரை, யாருக்கு யார் தலைமைன்னே தெரியல. என்டிஏ தலைமையிலான கூட்டணி எல்லாமே நட்சத்திர விடுதிகளில் பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாமே செய்யுது. அதிமுக ஒரு தலைமை பண்பே இழந்துருச்சு, இப்படி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. திமுக கூட்டணியில் என்னதான் நடக்குது? இப்போ வரைக்கும் செல்வ பிறந்தகை தான் சிக்கலே கிடையாது, எல்லாம் சுமூகமாக போகுது அப்படின்னு சொல்கிறாரே தவிர டெல்லி தலைமையிலிருந்து எந்த உத்தரவும் வந்த மாதிரி தெரியலையே. எந்த உத்தரவும் வரல அப்படின்னாலும் ஏதாவது மறுப்பு வந்திருக்கா? அதாவது ஏற்கனவே என்ன பேசுனாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுது அப்படின்னாங்க. அது ஒரு கட்டத்தில் முற்றுப்புள்ளி வச்சு நிறுத்தப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தொகுதிகள் அதிகமாக கேட்குது, காங்கிரஸ் வெளியில் போக போகுது அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொகுதிகள் கேட்டிருக்கிறது உண்மை, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பது உண்மை. அது பேச்சுவார்த்தையின் மூலமாகவே சுமூக தீர்வு எட்டப்படும்ன்றதான் அதுவும் உண்மைதான். அதனால் இல்லாத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணுன்றதான் எதிர்க்கட்சியை இப்போ முழு மூச்சு அதில் செயல்பட்டு இருக்காங்க. இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் திமுக கூட்டணி உடஞ்சிரும். திமுக கூட்டணி இன்றைக்கி வெளியேறிடும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன இப்போ 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டார், கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி கட்சி அங்கேருந்து உடஞ்சி ஒன்று வரப்போகுது, புதுசாக ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம். இப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் திமுக கூட்டணி உடஞ்சிடாதா, எதிரணியிலிருந்து யாராவது வந்துட மாட்டாங்களா, அங்கேருந்து உடஞ்சி வேறு யாராவது போயிட மாட்டாங்களா? இது ஒரு நெரேட்டிவ் செட். இந்த நெரேட்டிவ் செட்டுக்கு வேலையே கிடையாது. அந்த செட்பேக்கே வேலை செய்யாது. இப்போதைக்கு வரலையும் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. தொகுதிகள் அடிப்படையில் ஒரு கூட்டணி கட்சினா பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுங்கிறது தேர்தல் களத்தில் எப்பொழுதுமே யதார்த்தமான ஒன்று தான். அவங்க ஒரு தொகுதி கேட்டிருக்காங்க, நாங்கள் ஒன்று கொடுப்போம்ன்றோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்பொழுது இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சலசலப்பு, ஏகப்பட்ட கருத்து. அவர் அங்கே போயிருக்காரு, இங்கே பேசுகிறாரு, இதை மீட் பண்ண போகிறாரு, அவரை மீட் பண்ண போகிறாரு. தேர்தல் அரசியலில் இது போல் 1008 விஷயங்கள் பேச அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. தேர்தல் கூட்டணின்னு தொடர்ந்து திமுக தான் கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்கை கூட்டணி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சலசலப்பு சர்ச்சையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இன்னொன்று, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை ஒரு பக்கம் வச்சிருவோம். செல்வ பிறந்தகை தவிர்த்து டெல்லியிலிருந்து யாருமே இதுக்கு பதில் சொல்லாதது ஏன் அப்படின்றதான பிரதான. இது ஜனநாயக கூட்டணி அப்படின்னா நீங்கள் அப்படிதான் முதல்ல அதை அணுகணும். ஜனநாயக கூட்டணினா ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கருத்தை உள்வாங்குறோம், அதை மறுதளிக்கிறாங்க, அதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஜனநாயக பூர்வமான கூட்டணி. இங்கே யாரும் மிரட்டி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரல. எந்த கட்சியும் மிரட்டி சிபிஐ விட்டா அதிமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே மிரட்டி அடிப்படையை வச்ச கூட்டணி தான். சிபிஐ, ஐடி, இடின்னு இருக்கிற எல்லா தளவாடங்களையும் பயன்படுத்தி கூட்டணிக்கு வர வச்சு மிரட்டி. இங்க இவ கூட்டணிக்கு எங்க போயிருக்காரு பழனிசாமி? என்ன டெல்லிக்கு போயிருக்காரு. இங்க இருக்க காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறவங்க எங்க வராங்கன்னா அறிவாலயம் வராங்க. இதுதான் வித்தியாசம். திருமதி கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பு கூட டெல்லியில தான் நடந்தது. அதுக்கு கூட்டணிக்கு இருக்கிற பேச்சுவார்த்தையா, நட்பு ரீதியான இருக்கிற பேச்சுவார்த்தை. இப்ப நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம். அந்த குழு கிட்ட தானே பேசுறாங்க காங்கிரஸ்காரங்க. சவுடங்கர் எங்க பேசுறாரு? நாங்க ஒரு குழு அமைச்சரும், அந்த குழுவில் அறிவாலயத்தில் பேசுறாரு. மிரட்டி அடிப்பணியை வச்ச ஒரு கூட்டணி, எங்க கூட்டணியில ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொந்த கட்சி விமர்சனத்தையே தாங்குவதற்கு முதுகெலும்பில்லாதவர்கள் எல்லாம் பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளி வீசுவதும் திமுக கொண்டு புதுசல்ல. திமுக இன்றைக்கும் உண்மையை பேசின வரலாறே கிடையாது. திமுக தலைவர் கடைசி தொண்டை வரைக்கும் பொய் தான் மூலதனம். பொய்யை சங்கடப்படாமல் பேசுவாங்க, அது உண்மை மாதிரி பேசுவாங்க. அதில் வல்லவர்கள் அவங்க. எதை கேட்டாலும் இடி சிபிஐ வச்சு மிரட்டின என்ன வந்துச்சு? இடி வழக்கு யார் மேலே இருக்குது? இன்னைக்கு கூட அந்த அமைச்சர் கே நேரு மேலே வேணா பேசுங்க. பேசணும்னா பேசுங்க, எனக்கு ஒரு அவசரம் இல்லை. இல்லைண்ணே, நீங்கள் கேட்க பதில் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. பதில் சொல்கிறேன். நான் 25 நிமிஷம் நீங்கள் பேசணும்னா பேசுங்க, 5 நிமிஷம் போகுது. ரைட்டு.
நேரு மேலே ஏன் வழக்கு பதிய சொல்லி நான் பதிய வைக்கலன்னு சொல்லி டிவிஎஸ்சிக்கு கண்டனம் தெரிவித்து அனுப்புறது நீதிமன்றம் அனுப்புது. நாங்கள் ஒரு நீதிமன்ற உத்தரவு மேலே நீ சட்டத்துறை அமைச்சராக அதுக்கு மேலே கருத்து வேறு சொல்கிறிய, நீ எல்லாம் சட்டத்துறை அமைச்சராக நீதிமன்றம் கேட்குது. இடி சிபிஐன்னு சொல்லி வழக்காக வாசலாக நின்று வரிசை கட்டி நிற்கிறது திமுக மேலே நிற்கிது. அதிமுக மேலே இங்கே நிற்கிது. ஏதோ போகிற போக்கில் என் பக்கம் இடி இருக்குங்கிறக்கா உன் பக்கம் இல்லையா, உன் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போது உலகத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருது. மத்திய கிழக்காசிய நாடுகளில் போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கம் இந்தியாவில் எவ்வாறு இருக்கும்னு சொல்லி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்னால வர முடியல டெல்லிக்கு. அதனால் அதன் தொடர்ச்சியாக எடப்பாடியார் போய் இங்கே பார்த்துட்டு கடைசி கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கூட்டணி என்ன ஏதுங்கிற கடைசி கட்ட பேச்சுவார்த்தை, கூட்டணின்னா தொகுதி பங்கீடு பற்றி கடைசி கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதை சந்திச்சுட்டு வர்றாரு. உடனே இங்கே வந்து டெல்லிக்கு போய் பேசுகிறாரு பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரல, இங்கேருந்து அங்கே போல. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை வந்து எதை காரணம் தேடுற மாதிரி இருக்குது. அரசியல் களத்தில் தர்க்கத்தை நேர்மையாகவும் வலுவாகவும் வைக்க தெரியாமல் இந்த சின்ன பையன் வந்து அழுகிற மாதிரி இருக்குது. மேம் அவன் சாக்லேட்டை பிடிங்கிட்டான் அப்படின்னு சின்ன குழந்தை அழுது போகணும் ஸ்கூலில், அந்த மாதிரி இருக்குது. இல்லை அப்படி புறந்தளிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி வேற இருக்கு. எப்படி இல்லை நீங்கள் நான் என்ன கேட்குறேன், இல்லை இந்த போர் சூழல் இருக்குது, அதனால வந்து தூதரக ரீதியிலான நடவடிக்கைகள்லாம் அவர் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்றது இந்த 2-3 நாட்களாக எடுத்துப்போமே. அதுக்கு முன்னாடி நடந்த சந்திப்புகள் எல்லாமே இங்கிருந்து டெல்லிக்கு போய் தானே நடந்திருக்கு. டெல்லி சந்திப்பு நடந்தது தவறுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? தவறுன்னு சொல்லலை, அவங்களுடைய விமர்சனம் அதுன்னு சொல்கிறேன். அது விமர்சனம், அது எவ்வளோ மலிவான விமர்சனமாக இருக்குது பாருங்கள். மரியாதைக்குரிய கனிமொழி போனால் மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. இதே நாங்கள் போனால் உடனே அடிமைகள் போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ தெரியுது அந்த தரம் எங்கே இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. அரசியல் களத்தில் பேச்சால் வளர்ந்த திராவிட இயக்கம் தர்க்க ரீதியாக எதிரிகள் உங்களை தாங்கி தாங்கி வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுப்பெறுங்கள், அண்ணா சொன்ன வழி நாங்கள் இருக்கோம். ஆனால் அண்ணா பேரையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க எவ்வளோ தரம் தாழ்ந்து மலிவாக விமர்சனிக்கிறாங்க பாருங்க. ஒரு கூட்டணி உறுதி செய்யப்படவில்லைங்கிறது உண்மை. இதை நாங்கள் விமர்சனம் வைக்கல. எடப்பாடியார் போன வருஷம் சொன்னார் வலுவான கூட்டணி அமைய பெறும்னாரு. இன்றைக்கி வலுவான கூட்டணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்குது. அங்கே காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் உடனே இவங்களுக்கு வந்து இதோட நெரேட்டிவ் சுயமரியாதை கொடுங்கன்னு அதிமுகவை கேட்டோம். காங்கிரஸ் மாணிக்க தாக்கூர் கேட்குறாரு. நாங்கள் எதிர்பார்க்கறது மரியாதை, சுயமரியாதை. கடந்த தேர்தலில் அண்ணாமலை வைக்காத விமர்சனமா? இப்போ நாங்கள் 2026 பேசணுமா, 2024, 2021 பேசணுமா, எதை பேசணும்? இல்லை நிச்சயமா 2026 தேர்தல் தான் பேசணும். நீங்கள் மாணிக்கம் தாகூரை பேசுறது டைட்டில் வந்து 2026, 2026. மாணிக்கம் தாகூர் பேசுறாரு சுயமரியாதை நாங்க கேட்டோமான்ற ஒரு கேள்வி வரப்ப அதே தானே கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இயல்பானது தானேன்னு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் பிரதர். இப்போ கள நிலவரத்தில் நாங்கள் 90 நாள் வந்து குழு அமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இலவு காத்துக்குள்ளேயே காத்துட்ருக்கோம்னு சொன்னது யார்? அப்போ பொது வழியிலே இது வந்ததுக்கப்புறம் இது விமர்சனத்துக்கு உட்பட்டது தானே. வராமல் எப்படி இருக்கும்? உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி என்னென்னா இது ஜனநாயக கூட்டணி. இது என்ன கதையர்? உள்கட்சியிலே ஜனநாயகம் இல்லை. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி ஒரு குடும்பத்தை மட்டுமே பரம்பரை கூட்டணியெலாம் இருக்கிறவங்க போய் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆச்சரியமா இல்லையா? அது ஜனநாயகத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த பக்கம் காங்கிரஸில் ஒரே குடும்பம் தான், இந்த பக்கம் திமுகவில் ஒரே குடும்பம் தான். அப்புறம் உள்கட்சி ஜனநாயகம் இல்லாதவங்க போய் ஜனநாயகத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அடிப்படை அங்கே வந்து 3 கட்சிகளுக்கு தகுதியும் போச்சு, அங்கீகாரமும் போச்சு, சிம்பிளும் போச்சு. மீதி இருக்கிற கட்சியினால் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் தாக்கம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அந்த கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அதிமுக இருக்கிற கட்சிகள் வாக்கு சதவீதத்தில் அவங்களோட அதிகம். காங்கிரஸ் ஆகட்டும், ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ஒரு பிசி ஆகட்டும், அதை விட இங்கே இருக்கக்கூடிய பாமகக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதர கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் அதிகம். வலுவான கூட்டணி 2 ரேலி முடிச்சாச்சு, 2 பொதுக்கூட்டம் முடிச்சு வேலை போயிட்டுருக்கு களத்தில். இப்படி இருக்கும்பொழுது தெளிந்த நீரோடைங்கிறது தெளிவாக தெரியுது. அங்கே குழம்பிய குட்டையில் எப்படி மீன் பிடிக்கலாம்னு ஓடிட்டு இருக்கு. இப்போ அங்கே செல்வ பெருந்தை ஒரு கருத்து சொல்கிறாரு, கிரீஷ் சோடங்கர் ஒரு கருத்து சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்கிறாரு. கருத்து சொல்கிறதே இவ்வளோ மாறுபாடு இருக்கும்பொழுது அப்புறம் அது எங்கே அது கூட்டணி ஏற்றுக்கணும்? நிச்சயமா குழம்பிய குட்டை அப்படின்னு சொல்கிறாரு, தெளிந்த நீரோடை அப்படின்னு அவங்கள நயனா நாகேந்திரனே போன வாரம் பூத் கமிட்டி மீட்டிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒரு 30 பேர் பக்கமாக எம்எல்ஏ ஆக போகிறீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொடுத்த தொகுதிகள் 20 தொகுதியில் பத்தாது, இந்த முறை 50 தொகுதிகள் வேணும்னு கேட்டுட்டு சண்டை போடுறதா ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் குழம்பிய குட்டை அப்படின்னா எதை சொல்கிறாங்க? குழம்பிய குட்டைன்னு தெரில, யாரை சொல்கிறாங்கன்னு தெரில. இங்கே இருக்கிறத உங்கள் கூட்டணி வரைக்கும் நடந்த சலசலப்பை தான் சொல்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் பேசிக்கிட்டே. சரி, காங்கிரஸோட மாநில தலைவர் தெளிவாக இருக்கார். கிரீஷ் சவுடங்கரோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒரு தொகுதிகள் கொடுத்துருக்கோம், அதற்கு எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. யாரும் எதிராக ஒரு கருத்தை சொல்லலை, எங்களுக்கு இந்த கூட்டணி வேண்டாம், நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யாரும் சொல்லலை. அண்ணான்னு சொல்கிறீங்க. அண்ணா உங்கள் கூட்டத்தில் இருந்த அண்ணா போட்டாவே தூக்கி எறிகிறீங்க.
அண்ணாவோட பேரை வந்து அண்ணா வந்து தாங்க வலுவிழுக்கும். இல்ல, தொடர்ந்து காங்கிரஸை பத்தி ஏன் இவ்வளவு கேள்வின்னா 20 ஆண்டுகளாக நீடித்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில தேர்தல் ஒரு அரசியல்ல சலசலப்பு தேர்தல் வருது களத்துல அப்படின்றப்ப தேர்தல் கருத்தை உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். உங்களோட உரிமைகள் கருத்து பேச்சுவார்த்தை மூலமாக கேட்பது என்பது தவறில்லை. அதை ஒரு தவறா சித்தரிக்கிறதுங்கிறது ஒரு தவறான மனப்பான்மை. முதல்ல உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை பேச்சுவார்த்தை மூலமா எட்டுறோம். பேச்சுவார்த்தை மூலமா அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க, நாங்க அந்த பேச்சுவார்த்தை மூலமா முடியுமா அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வச்சு நாங்க பயமுறுத்தி இந்த கூட்டணிக்குள்ள உட்கார வச்சுட்டு நாங்க சொல்றதா நீ கேட்கணும், 50 தொகுதி இல்ல 80 தொகுதி நாங்க கொடுப்போம், நான் கொடுக்கறத நீ வாங்கிக்க அப்படின்னா டிடிவி தினகரன் சொல்றாரு கூட்டணி சம்பந்தமா நாங்க என்டிஏட்ட பேசிக்கிறோன்றாரு. அதாவது அதிமுக கூட்டணி தலைமை தாங்குன்றாரு. சொல்றது டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தையில என்டிஏவில் வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. யார் உங்க தலைமையை ஏத்துக்கிட்டாங்கன்றது பார்வை இருக்குல்ல. உங்களை யார் உங்களை உள்வாங்கினாங்க, உங்க தலைமையை யார் ஏத்துக்கிட்டாங்க, உங்க கூட்டணிக்குள்ள எல்லா எவ்வளவு சலசலப்பு இருக்கு? மனக்கசப்பையும் மறந்து கூட்டணியில இணைஞ்சிருக்கோன்னு ஒரே மேடையில 2 பேரும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. என்ன சந்திச்சாலும் என்ன பிரதிபலிப்பு என்ன இருக்கு களத்துல? இதுவரையிலும் தேர்தல் பரப்புரைக்குன்னு நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கோம், தொகுதி பங்கீட்டுக்கு குழு அமைச்சு பேசியிருக்கோம். இன்னொரு குழுவே அமைக்கலையே. களத்தில் வேலை செஞ்சுன்னா குழு என்னத்தை அமைச்சிங்க, எந்த குழு அமைச்சிங்க, எந்த கட்சியிட்ட பேசுறீங்க, என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு? வெளிப்படையா இருக்குல்ல திமுக கூட்டணிக்குள்ள. 70 நாளைக்கு முன்னாடியே நாங்க குழு அமைச்சிட்டோம். தேர்தலுக்கு நேரம் இருக்கும் பொழுது அவர்கள் அதீத அவசரத்தால ஒரு கருத்தை சொல்றாங்க. அவங்க சரி, இப்ப இருக்கக்கூடிய சிக்கலுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற சிக்கலுக்கு யாரும் காரணம் இல்லை. அவர்கள் ஒரு தொகுதிகள் கேட்டிருக்கிறார்கள், மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது வந்து தொடர்ச்சியா மீடியாக்கள் செய்யற வேலை. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது எங்களுக்குள்ள அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு கேள்விக்கு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூக தீர்வு எட்டப்படும்னு நாங்கள் நம்புகிறோம், பேசிகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் போனால் அங்கே போய் நீங்கள் பேசலையா, நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம். உங்களைய முதல்ல எந்த அளவுக்கு உங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். தொண்டர்கள் மத்தியில் அதிமுகவும் பாஜக முதல்ல ஜெல்லாகுதா? தொண்டர்கள் 2 பேரும் ஜெல்லாகுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் அண்ணன் சொல்லியா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சது தான் நாங்கள் தோற்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாரனே. நான்லாம் ராயபுரத்தில் தோக்குறாளா, நான் தோக்கிறதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லலையா? நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லலையா பழனிசாமி என்ன நாங்கள் இதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல? இன்னைக்கு அந்த கூட்டணி வந்து ஒவ்வா கூட்டணியா பொருந்தாத கூட்டணியா களத்தில் செயல்பட்டு இருக்கு. கூட்டணிக்கு நீங்கள் இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக ஒரு குழு அமைக்கல பேச்சுவார்த்தைக்கு. சரி, பாஜகவோட குழு அமைக்கல, பாமக இருக்குல்ல, குழு அமைச்சு பேசிட்டீங்களா? பேச்சுவார்த்தை என்ன எட்டப்படல, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவே இல்லை. முதலாளி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். ஓனர் அங்கே இருக்கிறார் டெல்லியில், ஓனர் அங்கிருந்து பதில் சொல்லணும். ஓனருக்கு கை காமிச்சாதான் கண் அசைச்சாதான் இங்க எல்லா வேலையும் நடக்கும். அதுதான் நடைபெற்று கொண்டு இருக்குது. உங்களுக்கு கேட்போம். களத்துல தொண்டர்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் ஒரு பொருத்தம்னு ஏற்படலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். இந்த படத்தை வேணா அறிவாலயத்தில் வேணா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, திமுக சேர்ந்தவனா பார்த்து கைதட்டி சிரிச்சுக்குவாங்க. இல்லை இந்த மாதிரி கதை கற்பனை படம்லாம் வந்து அறிவாலயத்தை எப்படி ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு காட்சியாக நடிச்சு முடிச்சார் ஸ்டாலின், அவரையே வேணா ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க. அந்த படத்தை அறிவாலயத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அருமையாக ஓடும் அந்த படம். இல்லை சார், அவர் வைக்கிற விமர்சனத்துக்கு நான் இதை நாகரிகமாக தான் பதில் சொல்கிறேன். இந்த கற்பனைக்கு இந்த படம் தயவு செஞ்சு இந்த படமாக எடுங்க, படம் உங்கள் திமுக காரங்கள்ட்ட நல்லா ஓடுங்கிறேன். இதோட நான் என்ன சொல்ல முடியும்? அதாவது உண்மைக்கு ஒவ்வாத விஷயத்த டெல்லியிலேருந்து சொன்னால் தான் இங்கே நடக்க வைக்கணும். இங்கே முடிஞ்சது பிரதர். இல்லை என்ன சிக்கல், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டால் சிபிஐ இடியை வச்சு மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள், என்ன வழக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், அது சந்திக்காமல் இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள், இந்த முகாந்தரம் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள். KN நேரு மேலே வழக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. உங்களால் மூஞ்சியை வெளிக்காட்ட முடியலங்கிறது உண்மை. எத்தனை வழக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? டிஎன்பிசி எக்ஸாமில் நேரு தம்பி காசு அடித்து 850 கோடி ரூபா ஆட்டையை போட்டார், மாணவர்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் ஆசிட் ஊற்றினாருங்கிறது உண்மை. இது மாதிரி ஒரு துறையிலையும் கொள்ளையடிச்சு 3 லட்சம் கோடி ஃபைலு அவர் கேட்கறது கிரவுண்ட்ல கேட்கிறாரு. கிரவுண்ட்ல 2 கட்சி தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்களா என்னத்தை போய் பார்த்தாங்க. கடந்த தேர்தலில் 2 கூட்டணிகள் பிளவு ஏற்பட்டப்ப பட்டாசு வெடிச்சு கொண்டாடின காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப மறுபடியும் கூட்டணி அமைக்கிறப்ப அந்த தொண்டர்களுக்குள்ள இணைப்பு ஏற்பட்டுருச்சா அப்படின்னு இல்லைங்கிற ஆதாரத்தை வேணா அவர் கொடுக்க சொல்லுங்க, வெளியிட சொல்லுங்க, நாம சொல்லலாம். அறிவாலயத்தில் டெய்லி காட்சியாக ஜெயக்குமார் சொன்னாரு, நான் செல்வ பெருந்தகை என்ன அந்த தேர்தலில் அந்த கள நிறுவனத்தில் சொன்னார். அவர் சொல்லி 2 வருஷம் ஆகுது. 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். 2014 கூட நட்பு கேடாய் முடின்னு சொல்லின தலைவர் இப்போ இறந்துட்டாரு. அதுக்கு இப்போ என்ன நீங்கள் எப்படி அது கூட நட்பாக மாறிச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி சொல்லல, அண்ணா மறந்துட்டு பேசுறாரு. பாருங்க பிரதர், நாகரிகமே கிடையாது பிரதர். நீங்க கமெண்ட்ரியே பேசணும் பேசுங்க பிரதர். நான் பொறுமையா இல்லை, ஒரு அவசரம். நானும் பொறுமையாக தான் சொல்றேன். இல்லை நான் பேசும்போது ரன்னிங் கமெண்ட்ரி தேவை. ரைட், நீங்க பேசுங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை நடந்த சம்பவத்தை எடுத்தோம்னா யாருனாலையும் கூட்டணியை அமைய பெற முடியாது. அப்போது வைகோவை பேசின பேச்செல்லாம் இப்போ எடுத்து போடுவோமா? என்ன முகாந்திரத்தை வச்சு வைகோ கூட்டணியில் சேர்த்து வச்சுருக்கீங்க? அவர் ஸ்டாலினை பற்றி என்ன சொன்னான்னு இப்போ பேசுவோமா? தலைவர் ரெடியாக இருக்காருன்னு கேளுங்க, அந்த விமர்சனம் கேட்குற தைரியம் இருக்கான்னு கேளுங்க. ஒரு கிளை செயலருக்கு இருக்கிற தகுதி கூட ஸ்டாலின் கிடையாதுன்னு வைகோ பேசுகிறேன், இப்போ பேசுவோமா? நம்ம
அப்புறம் எந்த முகாந்திரத்தில் கூட்டணி வச்சுக்கான்னு பேசுவோமா? இப்போ மற்ற இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க? இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் என்ன பேசுகிறாங்க? வரலாறு எடுத்து பேசுவோமா? வரலாறு பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரதர். நாங்கள் வேலை முடிச்சு வேலை ஓடிட்டு இருக்கு கிரவுண்டில். அவரும் கடந்த கால வரலாறுலாம் கேட்கல. அவர் ரொம்ப அவர் கேட்கறது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. தலைவர்களுக்கான விமர்சனம், கடந்த தலைவர்களுக்கான விமர்சனம் பத்தின கேள்வி கிடையாது. தொண்டர்கள் இரண்டு தொண்டர்களும் இணைப்பு ஏற்பட்டுருச்சு, அவங்க ஒற்றுமையா தேர்தல் பண்ணி செய்வாங்களா? நீங்க முடிவு பண்ண முடியாது. தலைவருக்கான விமர்சனம் கிடையாது, நீங்க சொல்ல முடியாது. தலைவருக்கே இந்த விமர்சனம் தான். அப்போ தொண்டர்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சம்பவம் முடிஞ்சது. அதோட இப்போ இருக்கக்கூடிய சவால் வந்து குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அமைச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த ஒற்றை கருத்துடையவர்கள் கூட்டணியில் வந்து இணையலாம்னு இணைஞ்சு கூட்டணியில் வேலை போய்கிட்டு இருக்கு. இங்கே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வந்து தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவிச்சாச்சு. இவங்களுக்கு உண்மையை பேசுறதுக்கு துணிவு இல்லை, அவதூறை பேசணும். டெல்லியிலேருந்து தான் உத்தரவு வரணும், அப்போ தான் கேட்பாங்க. இப்போ எங்கே வருது டெல்லியிலேருந்து உத்தரவு? என்ன உத்தரவு வந்து என்னத்தை கேட்டாங்க? இங்கே உங்களால் அறிவாளத்தில் முடியும். இப்போ இன்றைக்கி தாவா கூட கூட்டணி இருந்தால் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் பாதியிலேருந்து விலகுவேன் செல்வ பிறந்தைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரே கொடுக்கலையா? நியூஸ் சேனலில் ஓடிட்டு இருந்துச்சு, உங்கள் சேனல் கூட ஓடிச்சு, சொன்னாரா சொல்லியா? அப்புறம் எங்கே உறுதியாக இருக்குது? கேட்டால் தொகுதி பங்கீடு போகுதுங்கிறாரு. இங்கே வந்து கூட்டணி இருக்கா இல்லையானே உறுதியாகல. அதுக்கப்புறம் தான் தொகுதி பங்கீடு, அதுக்கப்புறம் இந்த தொகுதி உனக்கு, இந்த தொகுதி எனக்குன்னு. எண்ணிக்கையில் சோழங்கர் நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு? 25ங்கிறது எங்கள் மதிப்புக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி தொகுதியில் கொடுக்கணும்னு பேசுனாங்களே இல்லையா? நாம் வைக்கிற இது பொதுவெளி. அவங்க இது மாதிரி பாஜகவில் வந்து இவர்கள் இத்தனை கொடுத்தா, அதிமுக இத்தனை கொடுத்தாலும் தான் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம், எங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். எங்கே சொல்கிறாங்க? அவர் சொல்கிறாரு 30 எம்எல்ஏ அப்படிங்கிறது விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் கண்டிஷன் அப்புறம் இங்கே கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு. கூட்டணி வைக்கணும்னா இந்த பேச்சுவார்த்தை முடிந்தால்தான் கூட்டணி, இதான் என் கண்டிஷன், தொகுதி இத்தனை கூட்டி கொடுக்கணுங்கிறது கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு. அப்புறம் எது பலவீனமாக இருக்கப்போ? நிச்சயமா ரொம்ப பலவீனமா இருக்கு திமுக. அவங்க கேட்டா அது வந்து பேச்சுவார்த்தை, நாங்க எங்களுக்குள்ள பேசினா அது வந்து பலவீனம். வெளிப்படையா இந்த மாதிரி சிக்கல் அதிமுக கூட்டணியில இல்ல, நாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் விதிக்கல, இப்படி அதிமுக இத்தனை இடங்களை கொடுத்தாதான் நாங்க கூட்டணியில நீடிப்போம்னு இருக்கிற எந்த கட்சிகளுமே சொல்லல. 2 முறை தமிழ்நாடு வந்திருக்கின்ற பாரத பிரதமர் 2 முறையுமே சொன்ன வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. கொஞ்சம் உடைச்சு பேசுவோமே. என்னன்னா இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா, சிக்கல் இழுபறி அப்படின்ற செய்தி தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க குறிப்பிடுறது போல, நீங்க சொல்வது போல அங்க அந்த சைட்லயும் அதிமுக பாஜக கூட்டணியில தொகுதி பங்கீடுல சிக்கல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இந்த தொகுதி பங்கீடுனால கூட்டணி பிளவு அப்படின்ற இடத்துக்குள்ள அவ்வளவு சிக்கல் இருக்குன்னு பார்க்க முடியுதா? இப்ப இங்க அந்த பேச்சு ஏன் வருது, அங்க வராதுன்னா அங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது திரும்ப தொடக்கத்துல அந்த ஒரு புள்ளியில தான் நிக்கிறீங்க. அங்க இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இங்க வர போறேன். இங்க ஏன் வருது, இங்க எளிதா அந்த ஒரு தாக்குதல் ஏன் வருது, எளிதா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுதுன்ற அந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்ணப்பட்டுட்டே இருக்குன்னா, அங்க பிரியணுன்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கு பின்னாடி. அவர்கள் இந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன், இது ஆமா பண்றாங்க, ஆனா அப்படி ஒரு சலசலப்பு இல்லைன்ற. யார் செட் பண்றதா சொல்றீங்க? உங்களை போன்ற மீடியாக்கள். நீங்கன்னு நான் சொல்லல, இல்ல ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போமே. செல்வ பெருந்தகையை தவிர்த்து மத்த யாருமே இதுக்கு மறுப்பு தெரிவிக்காதது ஏன்? ராகுல் காந்தி செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர், அவர் தான் மறுப்பு தெரிவிப்பார். இப்ப அவர் ஏதோ குப்பனோ சுப்பனோ கிடையாது, 3ஆம் மனிதர் கிடையாது, காங்கிரஸோட மாநில தலைவர். அப்புறம் அவர் மறுப்பு தெரிவிக்காம யார் மறுப்பு தெரிவிப்பா? காங்கிரஸ்ல என்ன பொறுப்புனே இல்லாத பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற கருத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு, மாநில தலைவர் சொல்ற கருத்துக்கு ஏன் முக்கியத்துவம் இல்ல? ஏன் இல்ல? இந்த சர்ச்சைகள்லாம் போகுது, மாநில தலைவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப உங்க கருத்து வரையே நான் வரேன் அப்படின்னா மாநில தலைவரை கூப்பிட்டு கண்டிக்கணுமா? தலைமை, தேசிய தலைமை. ஒரு நிமிஷம். திமுக தரப்புல சொல்றது என்னன்னா, நாங்க ஏதாவது சலசலப்பு வந்துச்சுன்னா எதுவா இருந்தாலும் ராகுலோட முதலமைச்சர் பேசிப்பாரு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எண்ட் ஆஃப் த டேல முடிவெடுக்கக்கூடிய கடைசி இடத்துல இருக்கிறது ராகுல் காந்தி. இந்த சலசலப்புலாம் அவருக்கு தெரியாம தான் நடக்குதா? தெரியாம நடக்குதோ இல்ல இந்த நரேட்டிவ் செட் பண்றதால நடக்குதான்றதுக்கு நீங்க கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 நாள் அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். நான் மீண்டும் சொல்றேன், செல்வ பெருந்தகை சொல்ற கருத்துல தேசிய தலைமைக்கு உடன்பாடு இல்லைன்னா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கும்ல, பேசக்கூடாது. அப்போ நாங்க அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துல உடன்பாடு. அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை இந்த குழுவுக்கான தலைவர் கிடையாது, அவர் தேசிய தலைவர் கிடையாது, அவர் ஒரு எம்பி. கூட்டணிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது, இதனால இந்த கருத்தால ஒரு தாக்கம் வருது அப்படின்றப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் தலைமைக்கு, 2 தலைமைகளுக்கு உண்டு. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வெளிப்படையா வேற யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாதுன்னு தேசிய தலைமை சொல்லியிருக்கு. மறுக்க முடியுமா? மீறியும் இந்த கருத்துக்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு நரேட்டிவ் இருக்கு. இந்த கூட்டணி உடையணும், இந்த கூட்டணி உடைஞ்சா இது திமுக கூட்டணி வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு செட்பேக் பண்ண முடியுன்றதுக்காக தொடர்ச்சியா இது களத்தில் பேசப்பட்டு. இது வெத்து பிம்பம் வீணா வெத்து வேட்டுது. இது போய் களத்துலலாம் சேராது. இது நான் சொல்ற பாருங்க, 2 நாள்ல பேச்சுவார்த்தை முடிவு பெற்று சுமூக தீர்வு ஏற்பட்டப்படும்.
அவங்கள நோக்கி ஒரு கேள்வி கேட்டீங்க, களத்தில் பாஜக அதிமுக கூட்டணி தொண்டர்களுக்கு ஒரு ஜெல் இருக்கா, தொண்டர்கள்லாம் இணைவு ஏற்பட்டுருச்சான்னு. அதே கேள்வி இங்க இருக்குல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி நேச்சுரல் லைன்ஸ். இது நாள் வரலையும் திமுக காங்கிரஸோட தொண்டர்கள் எல்லாரும் யார் கூட வரணும்னு நினைக்கிறாங்க? 18 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. 7 எம்பிக்களுக்கு மேல திமுக கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இதற்கு மேல என்ன ஒரு சான்று வேணும்? இதற்கு மேல என்ன ஒரு சான்று வேணும்? 18 எம்பி தேர்தலில் கூட திமுக சேர்ந்தவங்க காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல சரியா வேலை பார்க்கல, காங்கிரஸ் வேலை பார்க்கல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டே. காங்கிரஸ் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குது. 234 தொகுதியிலும் திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு. பூத் வாரியா மண்டல வாரியா உறுப்பினர்களை நியமிச்சு 234 தொகுதியிலும் 1.5 ஆண்டு காலமா திமுக உறுப்பினர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது கூட்டணி கட்சினா நாங்க ஏதோ தொகுதி பிரிச்சு கொடுத்துட்டோம் நீ வெற்றி பெற்றிருக்கன்னு சொல்றது இல்லை. அவர்களுக்கு சேர்த்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்ற 18 எம்எல்ஏக்கள் இருக்கிற சிட்டிங் தொகுதிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா கூட்டணியா சேர்ந்து செயல்படணும்ன்றதான் இதோட அர்த்தம். நீங்க வெளியில இருந்து என்ன வேணா பேசிட்டே இருப்பீங்க. உங்களோட கனவு இந்த கூட்டணி பிளவுபட வேண்டும். இந்த கூட்டணி பிளவுபட்டா அதன் மூலமா ஒரு செட்பேக் ஏற்படுத்த முடியும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படி ஒரு சூழல் நடைபெறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? இப்போ அண்ணன் பழனிசாமி என்ன சொல்றாரு? இந்த இந்தியா டுடே சேனலில் ஒரு கருத்து கணிப்பில் கேட்குறாங்க, ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் கூட்டணி ஆட்சின்றதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதிலே சொல்லலை. அவர் இப்போ கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாங்கன்றார். சலசலப்பை ஏற்படுத்தாங்க இடங்களில் சொல்லியிருக்காரு. அதிமுக தலைமையிலான ஆட்சி தான். அதிமுக 3 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்தியா டுடே கருத்தரங்கில் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. ரைட். பாஜக அதிமுக கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது சுமூகமாக நடந்துட்டுருக்கு. அந்த ஒரு இடத்த எட்டியிருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு விருப்பப்பட்டியலை கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலும் மேற்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு எப்படி பலம் வாய்ந்த தொகுதிகள் இருக்கிறதோ அதிமுகவுக்கும் அதே பலம் அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் எப்படி நடக்குது இந்த தொகுதி பங்கீடு? சுமூகமாக போயிட்டுருக்கா? எல்லாம் நிறைவு கருத்தை களம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. சகோதரர் கொண்டு சொல்லிடுறேன். இந்தியா டுடே நடந்து 2 வாரம் ஆச்சு. தெளிவாக சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது அவங்களுக்கு தெரியலன்னா அது அவங்களோட விருப்பம். 2 நாளில் முடிஞ்சிடும் சுமூகமாக அப்படின்னா அப்புறம் செல்வ பெருந்தகைகள் தாவாக்கோட கூட்டணி வச்சா நான் என் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இப்போ மாநில தலைவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். இதைத்தானே கேட்குறோம். நம்ம வேறு என்னத்தை கேட்டோம்? நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அடிச்சுங்க, கட்டி போட்டு உருண்டுக்குங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பொது வெளியில் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையா? ஊடகத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. 2 நாளில் முடிய போகிற அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னா எதுக்கு தாவாக்கோட கூட்டணி வச்சா நான் வெளியே போயிடுவேங்கிறாரு. அப்போ நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். நான் இது வரைக்கும் அந்த கேள்வி கேட்கவே இல்லை. ஏன் ராகுல் காந்தி இதை பற்றி எது கருத்து சொல்லாமல் இருக்கேன்? முடிவெடுக்க வேண்டிய டெல்லின்னு சொல்கிறாங்க. டெல்லியிலேருந்து ராகுல் காந்தியை இது வரைக்கும் எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்பது இயல்பு தானே. இது வரைக்கும் பாரத பிரதமர் 2 தடவை வந்துட்டார் கூட்டணி அமைச்சதுக்கப்புறம். இந்த விமர்சனப்பாங்க தேர்தல் நேரத்தில் வந்தால் தான் பாரத பிரதமர் வரும். சரி, தேர்தல் நேரத்திலே வரார்ல. சரி, தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல, அப்போ ஏன் ராகுல் காந்தி இன்னும் வரல, ஏன் பேசலை? கேட்பது இயல்பு தானே. கனிமொழி அவர்கள் அங்கே போயாச்சு. அங்கே போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஏன் எந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா மன்னராட்சி முடிவுற போகிற 2026 உறுதி. மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் எதிர்காலமும் அவருடைய மகன் அவருடைய அரசியல் எதிர்காலமும் முடிவு வரப்போகுதுங்கிறது உறுதி. அதோட பதட்டத்தின் வெளிப்பாடு தெளிவாக தெரியுது. அதனால தான் அவசர அவசரமாக யாரையும் விட்டுற மாட்டோம், கை விட்டுற மாட்டோம்னு சொல்லி 5 வருஷம் கழிச்சு ஞான உதயம் வந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம், இவர்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் அதே செய்கிறோம்னு சொல்லி பதட்டத்தின் வெளிப்பாடு தான் தெரியுது. செயல்களிலும் பதட்டத்தின் வெளிப்பாடு தான் தெரியுது. அதாவது பேக் டு பேக் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சா வரலாறு கிடையாது, கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சா வரலாறுன்னு கிடையாது. அதனால் இப்போ பேக் டு பேக் ஜெயிக்க போகிறதும் இல்லை, கூட்டணியும் கிடையாது. 2026 ஜனநாயகத்தில் மன்னராட்சி முடிவுரை எழுதப்படும். நிறைவு கருத்தை எடுத்துக்கலாம். நிறைவு கருத்து களம் எப்படி இருக்க போகிறது? அதாவது வரலாறு இல்லை, ஜாதகத்தில் கட்டம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஜாதகத்தில் அமைப்பு இல்லை, உங்கள் கட்டத்தில் வாய்ப்பே இல்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு. வரலாறில் நீங்கள் 2 முறை தொடர்ச்சி ஆட்சி அமைச்சதில்லை. அந்த வரலாறை மீட்டுருவாக்கம் செய்ய போகிறோம், வரலாறை மாற்றி எழுத போகிறோம். அது அடுத்தது. இப்போ அண்ணன் சொல்லும் போது சொன்னார், நீங்கள் உங்களுக்குள்ளே ஏன் சலசலப்பு, உங்களுக்குள்ளே ஏன் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டலைன்னா இன்னவர்களையும் ராகுல் காந்தியோ தளபதியார் ஸ்டாலினோ இந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்களா? இப்படி ஒரு கருத்து பிம்பம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. இங்கிருந்து பின்னாடி இருந்து அப்படி ஒரு செட்பேக்கை பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நிலை நிறைவு பண்ணிடுங்க. களம் எப்படி இருக்கு? அப்படி ஒரு நிலை நடைபெறாது. தலைவர் தளபதியார் செய்திருக்கின்ற சாதனைகளின் அடிப்படையில் இந்த மன்னராட்சின்னு சொல்கிறதெல்லாம் எல்லாரும் வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. வாக்குகள் பெற்று யாரும் இராணுவ ஆட்சியை அமல்படுத்தி ஆட்சி பிடிக்கல, மக்கள் ஆட்சியில் முறையில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீண்டும் தலைவர் தளபதியார் செய்திருக்கின்ற சாதனைகளின் அடிப்படையிலே, கூட்டணி கட்சிகளின் பலத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி மீண்டும் வளரும். இவங்க என்னதான் வெளியிலிருந்து சொல்லிட்டு இருந்தாலும், என்னதான் எஸ்ஐஆர், என்னதான் செட்பேக் வச்சாலும்,
என்ன பண்ணாலும் இந்த களம் தமிழக மக்களின் களம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒற்றி இருக்க போகிறது. நிச்சயமாக தெரிந்த கூட்டணி எது, தெரியாத கூட்டணி எது என்பது தொடர்பான இந்த கேள்விக்கு இன்னும் சில தினங்களில் விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதையும் ஜனநாயக திருவிழாவின் முடிவுகளில் பார்க்கலாம். அரங்கில் பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.